நாம் அனைவரும் நம் அன்புக்குரியவர்களை இழக்கும்போது அழுகிறோம். நான் என் தந்தையை இழந்தேன், என் தாயை இழந்தேன், நானும் அழுவேன் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அழுவது ஒன்றும் பலவீனம் அல்ல. இது உங்கள் அன்புக்குரியவர்கள் மீதான உங்கள் அன்பை காட்டுகிறது. அதனை பிரதிபலிக்கிறது இல்லையா? ஆனால் இவை மிகவும் அமைதியான தருணங்கள். இது அதிகமான அமைதியை தருகிறது. மேலும் இது நம் அன்புக்குரியவர்களை உடல் சார்ந்த மட்டத்தில் இழந்திருந்தாலும் அவர்களுடன் ஒரு வகையான ஆழமான தொடர்பை கொண்டு வருகிறது. ஆனால் நாம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர்கள் நம்முடன் எப்போதும் இருக்கிறார்கள். உங்கள் அன்பை அவர்களுக்கு அனுப்ப முயற்சி செய்யுங்கள். அவர்கள் அதை பெறுவார்கள். அவர்கள் அதை பதிலுக்கு திரும்பத் தருவார்கள். பின்னர் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள். தியானத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவெனில், வெளிப்பட்டுள்ள இந்த பொருள் சார்ந்த உலகிற்கும் வெளிப்படாத ஆன்மீக உலகிற்கும் இடையே எந்த பிரிவும் இல்லை. தியானத்தின் மூலம் இந்த இரண்டு பரிமாணங்களுக்கும் இடையில் ஒரு வகையான பாலத்தை நம்மால் நிறுவ முடிகிறது.